அவரால் உயர்ந்தவங்களே வந்து அவர் நன்றி கெட்டத்தனமாக பேசிட்டாங்க. ஆனால் அவர் யாரையுமே திருப்பி ஒரு குறை கூட சொல்லலை. உதாரணம், அவர் கூடவே நடித்த ஒரு நடிகரை கூட சொல்லலாம், பேரையும் சொல்லலாம், வடிவேலு. வடிவேலு இன்னைக்கு அவரால் தான் அவர் உயர்ந்தார். ஆனால் அந்த அந்த மனுஷன் சொல்ல முடியாது, அவர் நன்றி கெட்ட ஜென்மமாக மாறிட்டார். அவர் வந்து தெரிஞ்சுக்கினார், சாவுக்கு போனால் அடுத்து போனால் நம்ம தான் ஆயிடுவோன்ட்டு. அது தெரிஞ்சு தான் அவர் வரல. இருந்தாலும் இனிமேலாவது அவருக்கு இந்த ஒரு மரணம் அவருக்கு வந்து மனுஷனாக மாற்றட்டும். இனி இப்படி ஒரு நன்றி கட்டத்தனமாக இருக்கக்கூடாதுன்றத நிறைய ஜனங்கள், அவர் கூட இருந்த அரசியலில் இருந்தவங்க கூட, அவருக்கு உடம்புல வியாதியே இல்லைங்க. அவர் வந்து பிரிவு, அவருக்கு செய்த துரோகம், அவர்கிட்ட நன்றி கட்டத்தனமாக நடந்தது, அவரை பேசின இழிவான வார்த்தைங்க, இதுதான் அந்த மனுஷனை நொறுங்க அடிச்சிருச்சே தவிர. நாங்கள் வந்து எண்ணூர்லேருந்து வந்திருக்கோங்க. அவருடைய இறந்தப்போ எங்களால் வர முடியல. ஒரு நாளும் அவரை டிவியில் பார்க்கும்போதும் அவருடைய முகத்தை பார்க்கும்போது எங்களால் தாங்கவே முடியல. அவருடைய இழப்பு வந்து பெரிய இழப்பு. அவரை வந்து பார்க்காத நாள் இல்லை, அவரை நினைக்காம இருக்கவே முடியல. அவ்வளோ செஞ்சுருக்கிறாரு மக்களுக்கு. ஆனால் அவர் இறந்துருவாருன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. அவருடைய இழப்பு ரொம்ப தாங்க முடியாததாக இருக்குது. அவ்வளோ செஞ்சார் மக்களுக்கு. ஆனால் அவர் செஞ்சதை மக்களே மறந்துட்டாங்க கொஞ்ச நாளில். நினச்சிருந்தாங்கன்னா அவர் எப்போ முதல்வர் ஆயிருப்பார். இப்போவாது அவர் இழந்துட்டோம். அவர் செஞ்சதெல்லாம் நினச்சி பார்த்து இந்த எலெக்ஷன்லையாவது அந்நியாரையும் பிள்ளைங்களையும் கொண்டாந்து அந்த முதல்வர் பதவியில் நிறுத்தணும். அதுதான் அவருக்கு செய்கிற நல்ல ஒரு, அந்த ஆத்மாவுக்கு நம்ம செய்கிற அஞ்சலி. சும்மா அழுதுட்டு போகிறதோ நினைக்கிறதோ விட, அவருக்கு வந்து இந்த எலெக்ஷனில் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வைக்கிறது தான் அவருக்கு செய்கிற நன்றி கடன். மக்கள் அதை மட்டும் நினச்சி செஞ்சாங்கன்னா போதும். ஏன்னா அவர் மக்களுக்காகவே வாழ்ந்தார், மக்களுக்காகவே இருந்தார். பணத்தை பார்க்கல. கரைப்படையாத கை வந்து அரசியலில் யாருக்குமே இல்லை. ஆனால் அந்த ஒரு மனுஷனுக்கு இருந்தது. அவர் மனுஷன் சொல்கிறத விட மனித தெய்வமாக வாழ்ந்துட்டு போனார். கடவுள் வந்து நேரில் வந்து எல்லாருக்குமே உதவி செய்யறதில்லை, மனுஷன் மூலியமாக தான் செய்கிறாங்க. ஆனால் இவர் வந்து கடவுளே வந்து ஒரு மனுஷனாக பிறந்து மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சார். இவ்வளோ நாள் மக்கள் மறந்துட்டாங்க. அவருடைய இழப்பு வந்து பெரிய இழப்பு. அதை கொஞ்சம் நினச்சி பார்த்து வர நாட்களில் இந்த அரசியலுக்கு தேர்தலில் வந்து ஜனங்க வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்கன்னா உண்மையிலேயே அவருடைய ஆத்மா ரொம்ப சாந்தி அடையும். அவர் செய்த செயலுக்கு ஜனங்க நன்றி கடன் செஞ்ச மாதிரி இருக்கும். அவர் நிறைய பண்ணியிருக்காரு, மக்களுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு, தெரிஞ்சும் தெரியாமலும் பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவர் உயிரோடு இருக்கும்போது யாருமே அவர் கண்டுக்கவே இல்லையே, அது எப்படி பார்க்குறீங்க? அதுதாங்க, ஒரு மனுஷனுடைய இருக்கும்பொழுது அவருடைய நல்லது கெட்டது, அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்றதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இருக்கும் பொழுது அவருடைய அருமை புரியலை. நிறைய வந்து அவரை இழிவுபடுத்தி பேசுனாங்க. அவர் உடம்பு சரியில்லாதப்போ நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து ஒரு கிண்டல் பண்ணி பேசினாங்க. அவரால் உயர்ந்தவங்களே வந்து அவர் நன்றி கெட்டத்தனமாக பேசிட்டாங்க. ஆனால் அவர் யாரையுமே திருப்பி ஒரு குறை கூட சொல்லலை. உதாரணம், அவர் கூடவே நடித்த ஒரு நடிகரை கூட சொல்லலாம், பேரையும் சொல்லலாம், வடிவேலு. வடிவேலு இன்னைக்கு அவரால் தான் அவர் உயர்ந்தார். ஆனால் அந்த அந்த மனுஷன் சொல்ல முடியாது, அவர் நன்றி கெட்ட ஜென்மமாக மாறிட்டார். அவர் வந்து தெரிஞ்சுக்கினார், சாவுக்கு போனால் அடுத்து போனால் நம்ம தான் ஆயிடுவோன்ட்டு. அது தெரிஞ்சு தான் அவர் வரல. இருந்தாலும் இனிமேலாவது அவருக்கு இந்த ஒரு மரணம் அவருக்கு வந்து மனுஷனாக மாற்றட்டும். இனி இப்படி ஒரு நன்றி கட்டத்தனமாக இருக்கக்கூடாதுன்றத நிறைய ஜனங்கள், அவர் கூட இருந்த அரசியலில் இருந்தவங்க கூட, அவருக்கு உடம்புல வியாதியே இல்லைங்க. அவர் வந்து பிரிவு, அவருக்கு செய்த துரோகம், அவர்கிட்ட நன்றி கட்டத்தனமாக நடந்தது, அவரை பேசின இழிவான வார்த்தைங்க, இதுதான் அந்த மனுஷனை நொறுங்க அடிச்சிருச்சே தவிர, அவருக்கு உடம்புல வியாதின்றது ரெண்டாவது பட்சம். குணப்படுத்த முடியாத வியாதின்றது எதுவுமே இல்லை. அந்நியார் வந்து எவ்வளவோ ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனாங்க, அவங்கக்கிட்ட இல்லாத பணமே கிடையாது. அவங்க ஒன்றே கீழ் மட்டத்திலேருந்து அவர் வரல. அவர் வசதியாக வாழ்ந்து நல்ல லட்சாதிபதியாக இருந்து ஒரு ரைஸ் மில் நடத்தி எத்தனையோ குடும்பங்களுக்கு, அவர் சின்ன முதலியாரில் இருந்து தான் திரைப்படத்துக்கே வந்தார். இல்லாத ஒரு சூழ்நிலையில் வந்து அவர் முன்னேறல.
ஆனால் அதை வந்து ஜனங்க அவர் செய்த நன்மையெல்லாம் பெற்றுக்கின்னு ஏன் அதை மறந்துட்டாங்கன்னு தான் தெரியல. அந்த ஒரு வேதனை கூட அவருக்கு இருக்கலாம். மக்களுக்காகவே வாழ்ந்தாரு, நாட்டுக்காகவே வாழ்ந்தாரு, மக்களுக்காகவே உயிரை விட்டார். கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட மக்களை சந்திச்சு தான் அவர் இறந்துருக்காரு. அதை ஜனங்க கொஞ்சம் நினைச்சு பார்த்தா நல்லா இருக்கும். இல்ல வடிவேலு நம்ம சொல்றோம், அவர் கூட நின்று எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆன பல பேர் கூட வரல. அவர் கூட இருந்து ஜெயிச்சு அதாங்க துரோகங்க. அந்த மனுஷனுடைய முதல்ல உடஞ்சி போறதுக்கான காரணமே துரோகம்தான். வியாதி உடம்பு சரியில்லைன்றதெல்லாம் குணப்படுத்த முடியாத ஒரு விஷயம் கிடையாது. முதல்ல ஒரு மனுஷன் அவன் கூட அவ்வளோ நம்பிக்கையா இருந்து அந்த நம்பிக்கை துரோகம் தான் அவரை உடைச்சதே. அதுக்கப்புறம் மக்களுக்கு எவ்வளோ செஞ்சாரு. அந்த மக்கள் வந்து ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க விடாம அது பண்ணிடுச்சு. ரெண்டாவது கூட இருந்தவங்களே, அரசியல் இருந்தவங்களே பணத்துக்காக அவரை விட்டு விலகுனாங்க. இந்த நம்பிக்கை துரோகம்லாம் அவரால் தாங்க முடியல. அதுதான் அந்த மனுஷனை படுக்கையில் கொண்டு சேர்த்ததே தவிர அவர் உடம்புல வியாதி இருக்குமான்றது எனக்கு தெரியல. என்னுடைய கருத்து. உங்க கருத்து வந்து அவர் வியாதியால சாகல, மன உளைச்சலா இருந்தாரு. கண்டிப்பாங்க. துரோகம் துரோகம் நிறைய வருஷம் இருந்திருப்பாரு. அவர் ஆட்சியிலயும் வந்திருப்பாரு. இன்னைக்கு அவர் முதல்வரா இருந்திருப்பாரு. கண்டிப்பாங்க. குறிப்பா யாரையும் சொல்ல விரும்பலங்க. ஏன்னா இது அரசியல். கூட இருந்தவங்களே எவ்வளோ பெட்டி பெட்டியா பணம் வாங்கினாங்க. இப்போ வாங்கினவங்களுக்கு தெரியும், அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும். அவரை முன்னாடி இருந்து குத்தி இருந்தா தாங்குற மனுஷன் எதையுமே கூட இருந்து முதுகுல தட்டி கொடுக்குற மாதிரியே முதுகுல குத்திட்டாங்க. அதுதான் அவரால் ஜீர்ணிக்க முடியல. இன்னைக்கு அவர் படுக்கைக்கு காரணம் மெயின் அதுதான். நான் எல்லாருக்குமே தெரியும், நினைக்கிறதுன்னா அதான் உண்மை. எண்ணூர்ல இருந்து வந்து. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எங்களது திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு தொகுதி, பள்ளிப்பட்டு ஒன்றியத்திலிருந்து வரோம், பேசுகிறோம். எங்கள் வந்து ஆந்திரா பார்டர் இருக்கிறது. தமிழ்நாடு ஆந்திராவில் இருந்தாலும் நாங்கள் தமிழ்நாடு கேப்டனாக நாங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய எங்களுக்கு. நாங்கள் தெலுங்குக்கார் தான். ஒரு முறையில் ஓட்டு நம்ம பள்ளிப்பட்டு இதில் தான் இருக்குது. ஆனால் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு செயல்பெல்லாம் இதில் பார்த்து நம்ம ஒரு அபிமானி அவங்களுக்கு. எங்களுக்கு அதிகமாக தெலுங்கு தெரியாது, தமிழ் தெரியாது. நாங்கள் வந்து பார்டரில் இருக்கிறதுனால கொஞ்சம் தெலுங்கு தான் எனக்கு தெரியும். அவங்களெலாம் நம்ம எங்கள் மக்களுக்கு, எங்கள் ஊர், எங்கள் பக்கத்து வில்லேஜ் எல்லாம் நல்லா ஒரு இது இருக்குது. அந்த தமிழ் அதிகமாக தெரியாது, ஆனால் தெலுங்கில் பேசுகிறேன். మా వాళ్ళకంతా మేము మా తెలుగు వాళ్ళంతా అధికంగా ఉంది విజయకాంత్ అంటే చాలా ఇష్టం. విజయకాంత్ వాళ్ళ ప్రేమలత విజయకాంత్ను ఇంకా బాగా ఇష్టపడతారు. ఇది రావాలని తిత్తన్ తొగిది మాది. తిత్తన్ తొగిదిలో మాకు తెలుగు వాళ్ళు చేస్తున్నారు. కాబట్టి మేమంతా ఆదరు బాగా వచ్చి బాగా హెల్ప్ చేస్తామని ఒక క్యాప్టెన్ చూసి సంతోషపడింది. ఈరోజు మాకు చాలా సంతోషపడినాము. ప్రేమలతమ్మ వచ్చి బాగా మంచి పోస్ట్ సీఎం రావాలని ఆశపడి మా అందరూ ఆదరాభిమానాలు మేము చూపిస్తామని ఇది చేస్తున్నాము. సంతోషం. మా క్యాప్టెన్ సమాజ్ చూసిందని చాలా సంతోషం. நன்றி, வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட தலைவர் நிறுவன தலைவர் இன்றைய தினம் 75வது நினைவு நாள் தினமாக திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக 8லிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும், நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சிகள், பஜனை, அன்னதானம், அபிஷேகங்கள் எல்லாம் தொடர்ந்து 8லிருந்து 11ஆம் தேதி வரைக்கும். இன்றைய தினம் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து கலை நிகழ்ச்சி நடந்தது. நாளை தினம் மதுரையிலிருந்து கலை நிகழ்ச்சி. நாளை காலை மதுரையிலிருந்து காலை 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இவங்க 4 மணி வரை இருக்கும். அன்னதானம் கண்டினியூ பண்ணுவோம். அதே மாதிரி 11ஆம் தேதி காலையில் கலை நிகழ்ச்சி இருக்குது, அன்னதானம் இருக்குது, அபிஷேகம் இருக்குது. இங்கே கோயில் மாதிரி செயல்பட்டு இருக்கிறோம். எங்களுடைய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அசல் ராமர் தான். எங்கள் தலைவர் போன பிறகு தான் ராமருக்கே வந்து கண்ணு வச்சு, எங்கள் தலைவர் கண்ணு தான் ராமர். நீங்கள் நேரில் போய் பாருங்கள், ராமர் பார்த்த மாதிரி தான் இருப்பார் எங்கள் தலைவர். உண்மை. ஈவினிங்கிலும் 4 மணிக்கு, அதே மாதிரி ஈவினிங்கிலும் அன்னதானம் ஈவினிங் டைம்லேயும் தரோம். கோயில் மாதிரி செயல்பட்டு இருக்கோம். எங்கள் தலைவர் கோயில். நீங்கள் மனசில் எது நினைச்சாலும் எங்கள் தலைவர் நினச்சிட்டு போங்க. 10 நாளுக்குள்ள எல்லா உங்களுக்கு குறைகள்லாம் தீரும். கண்டிப்பாக தலைவர் தான் கேப்டன்.
అందరికీ నమస్కారం. మేము తిరువళ్ళూరు జిల్లా పల్లిపట్టు తాలూకా నుండి వస్తున్నాము. మేము తెలుగువారం, కానీ మాకు తమిళనాడులోనే ఓటు ఉండేది. తిరుత్తని నియోజకవర్గానికి చెందిన వాళ్ళం మేమంతా. ఈరోజు విజయకాంత్ గారి సమాధిని చూడడం అనేది మాకు ఒక మంచి శుభసూచకంగా చూస్తున్నాం. ఎందుకనేసానంటే మనిషి రూపంలో ఉన్నటువంటి వ్యక్తి, మహోన్నతమైనటువంటి వ్యక్తి విజయకాంత్ గారు అనేది ప్రతి ఒక్కరికి తెలుసు. ఆయన తమిళ్లోనే కాదు, తెలుగులో కూడా ఆయన తన నటన ద్వారా ఎన్నో విధాలుగా వైవిధ్యమైన పాత్రలతో పాటు ఎన్నో విధంగా ఆయన ఎన్నో పాత్రల్లో జీవించారు, నటింపజేశారు, రంజింపజేశారు. చాలా విధాలుగా ఆయన మనల్ని ఇచ్చేశారు. కానీ ఒక నాయకుడిగా మనం ఈరోజు ఆయన్ని ముఖ్యమంత్రిగా చూడలేకపోయాము అనేది చాలా వరకు మనం చాలా సంకోచించిన విషయం అందరికీ తెలిసిందే. కానీ దానికి చాలా కారణాలు ఉన్నాయి. కానీ ఆ ప్లేస్ని అమ్మ ప్రేమలత విజయకాంత్ గారు ఫుల్ఫిల్ చేస్తారని కోరుకుంటూ, నాకు ఈ అవకాశం ఇచ్చినటువంటి పెద్దలకి అందరికీ, అన్నకి, మన ప్రవీణానికి కృతజ్ఞతలు తెలుపుతూ సెలవు తీసుకుంటున్నాము. జై హింద్, జై విజయకాంత్.